ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பொதுவாக முத நாள் வச்சு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நான் இந்த ரெசிபியை டிஃப்ரெண்ட்டாக செய்து காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, உங்களுக்கும் இதே மாதிரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்து இதை மாதிரி நச்சு தண்ணியில் சேர்த்துருக்கேன். இதோடைய விதை ஒரு 80% எடுத்தா போதும், ஃபுல்லா எடுக்க தேவையில்லை. ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா இதுல உள்ள சத்து எல்லாமே போயிடும். இதை மாதிரி நச்சு தண்ணியில சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் அலசி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மண் பாத்திரத்துல தான் செய்திருக்கேன். இது மாதிரி மண் பாத்திரத்துல புளிக்குழம்பு செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 பதம் வதங்கினாவே போதும். இப்ப ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா நைஸா அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புக்கு கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல்லு பூண்டை நச்சு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட பெரிய தக்காளியா இருந்ததால 1 சேர்த்துக்கிட்டேன். சின்ன தக்காளியா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நச்சு வச்ச சுண்டைக்காவை தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒட்ட வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சை சுண்டைக்காய் இல்லைன்னா இப்பெல்லாம் சுண்டைக்காய் வத்தலை விற்கிது, அதை கூட வாங்கி செய்து பாருங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுண்டைக்காவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை மாதிரி வதக்கி செய்யும் போது இதுல சுத்தமா கசப்பே வராது. இப்ப நல்லா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். இதை மாதிரி ஒரு முறை நீங்க அரைச்சி சேர்த்து பாருங்க, டேஸ்டும் நல்லா இருந்துச்சு. இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அப்ப ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்ப நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எடையடைய ஓப்பன் பண்ணி இதை மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிலர் இது லாஸ்ட் ஸ்டேஜில் வெல்லம் சேர்ப்பாங்க, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம்லாம் சேர்க்க மாட்டேன். இப்போ நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க குழம்பு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கெட்டியாகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இறக்குனதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமா கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு
இதை சுட சுட சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே பாய்.